ஓம் சாந்தி. 2-3-2025 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 15-10-2004. ஒருவரை வெளிப்படுத்துவதற்காக ஒரே ரசனையின் நிலையை உருவாக்குங்கள். ஸ்வமானத்தில் இருங்கள். அனைவருக்கும் மதிப்பளியுங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார். 1. பரமாத்மா பாலனையின் பாக்கியம், பரமாத்மா படிப்பின் பாக்கியம், பரமாத்மா வரதானங்களின் பாக்கியம். இந்த 3 நட்சத்திரங்களை அனைவரின் நெற்றியின் நடுவில் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் கூட உங்கள் பாக்கியத்தின் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? தென்படுகிறதா? அத்தகைய உன்னத பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் முழு உலகத்திலும் வேறு யாருக்கும் நெற்றியில் ஜொலித்து கொண்டிருப்பதாக காணப்படவில்லை. இந்த பாக்கியத்தின் நட்சத்திரங்களோ அனைவரின் நெற்றியிலும் ஜொலித்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஜொலிப்பில் அங்கங்கே வேறுபாடு காணப்படுகிறது. சிலருக்கு அந்த ஜொலிப்பு மிக சக்திசாலியாக உள்ளது, சிலருக்கு ஜொலிப்பு மத்தியமாக உள்ளது. பாக்கியத்தை வழங்கும் வள்ளலின் குழந்தைகள் அனைவருக்கும் பாக்கியத்தை ஒரே சமமாக தான் கொடுத்துள்ளார். சிலருக்கு மட்டும் சிறப்பாக என்று எதுவும் தரவில்லை. வளர்ப்பும் ஒரே மாதிரிதான், படிப்பும் ஒன்றாகத்தான், வரதானமும் ஒரே மாதிரிதான் அனைவருக்கும் கிடைத்துள்ளது. முழு உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் படிப்பு எப்போதும் ஒன்றுதான். அது ஓர் அற்புதம். ஒரே தேதி மற்றும் அமிர்த வேளையின் சமயமும் அவரவர் தேசத்தின் கணக்குப்படி ஒன்றாக இருக்கின்றன. வரதானமும் ஒன்றுதான், ஸ்லோகனும் கூட ஒன்றுதான். வித்தியாசம் உள்ளதா என்ன? அமெரிக்கா மற்றும் லண்டனுக்கு இடையில் வித்தியாசம் உள்ளதா? இல்லை அல்லவா? பிறகு ஏன் வித்தியாசம்? அமிர்த வேளையின் பாலனை நாலாபுறமும் பாப்தாதா ஒரே மாதிரிதான் செய்கிறார். நிரந்தர நினைவிற்கான விதியும் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் கிடைக்கிறது. பிறகு ஏன் வரிசைப்படியாக? விதி ஒன்றுதான். பிறகு வெற்றியின் பிராப்தியில் வித்தியாசம் ஏன்? பாப்தாதாவிற்கு நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் உள்ள அன்பும் ஒரே மாதிரிதான் உள்ளது. பாப்தாதாவின் அன்பில் முயற்சியின்படி கடைசி நம்பராக இருந்தாலும் பாப்தாதாவின் அன்பு கடைசி நம்பராக இருந்தாலும் அதேதான். அன்போடு கூடவே கடைசி நம்பர் மீது இரக்கமும் உள்ளது. கடைசி எண்ணில் உள்ளவரும் வேகமாக சென்று முதல் எண்ணில் வர வேண்டும் என்பதாக நீங்கள் அனைவரும் தூரத்திலிருந்து வந்து சேர்ந்து இருப்பவர்கள். எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? பரமாத்மா அன்பு உங்களை ஈர்த்து இங்கே கொண்டு சேர்த்து உள்ளது அல்லவா? அன்பின் கயிற்றால் ஈர்க்கப்பட்டு வந்து விட்டீர்கள். ஆக பாப்தாதாவிற்கு அனைவர் மீதும் அன்பு உள்ளது. அந்த மாதிரி புரிந்து கொள்கிறீர்களா? அல்லது கேள்வி எழுகிறதா? என்னிடம் அன்பு உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா? பாப்தாதாவின் அன்பு ஒவ்வொரு குழந்தையிடம் ஒருவரை காட்டிலும் மற்றவரிடம் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த பரமாத்மா அன்புதான் குழந்தைகளின் அனைவரின் விசேஷமான பாலனைக்கு ஆதாரம். ஒவ்வொருவரும் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? எனது அன்பு பாபாவிடம் அதிகமா அல்லது மற்றவரின் அன்பு அதிகமா? என்னுடையது குறைவாக உள்ளதா? அந்த மாதிரி புரிந்து கொள்கிறீர்களா? அப்படி புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? எனது அன்புதான் என்னுடைய அன்பு. அப்படிதானே? பாண்டவர்கள் அப்படியா? ஒவ்வொருவரும் சொல்வார்கள் என்னுடைய பாபா. இப்படி சொல்ல மாட்டார்கள். கிளை நிலைய பொறுப்பு சகோதரியின் பாபா, தீதியின் பாபா, ஜானகி தாதியின் பாபா என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டீர்கள். என்னுடைய பாபா என்று தானே சொல்வீர்கள். என்னுடையவர் என சொல்லிவிட்டீர்கள். பாபாவும் என்னுடையவர்கள் என சொல்லிவிட்டார் என்றால், என்னுடையவர் என்ற வார்த்தையில் குழந்தைகள் பாபாவின் உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் மற்றும் பாபா குழந்தை
குழந்தைகளினுடையவர்களாக ஆகிவிட்டார். இதில் உழைப்பு இருந்ததா என்ன? உழைக்க வேண்டி இருந்ததா? கொஞ்சம் கொஞ்சம் அல்லவா? எப்போதாவது அது போல இருக்கிறதா? இல்லையா? இருக்கிறது. பிறகு உழைக்க வேண்டி இருக்கிறது என்றால் என்ன செய்கிறீர்கள்? கலைத்து விடுகிறீர்களா? மனதார அன்போடு சொல்லுங்கள் மீரா பாபா. அப்போது உழைப்பு அன்பாக மாறிவிடும். என்னுடைய பாபா என்று சொன்னதும் சப்தம் பாபாவிடம் சென்று சேர்ந்து விடுகிறது. மற்றும் பாபா அதிகப்படியான உதவியை தருகிறார். ஆனால் இது மனதின் கொடுக்கல் வாங்கல், நாக்கின் கொடுக்கல் வாங்கல் அல்ல, மனதின் கொடுக்கல் வாங்கல். ஆக மனதின் கொடுக்கல் வாங்கல் செய்வதில் நீங்கள் சாமர்த்தியசாலிகள் தானே? அதை செய்வதற்கு வருகிறது அல்லவா? பின்னால் இருப்பவர்களுக்கு வருகிறதா? அதனால்தான் வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் அனைவரையும் விடவும் தூர தேசத்தில் இருப்பவர் யார்? அமெரிக்காவா? அமெரிக்கக்காரர்கள் தூர தேசத்தை சார்ந்தவர்களா அல்லது பாபா தூர தேசத்தை சார்ந்தவரா? அமெரிக்காவோ இந்த உலகத்தில் உள்ளது, பாபாவோ வேறொரு உலகத்தில் இருந்து வருகிறார். ஆக அனைவரை காட்டிலும் தொலை தூரத்தில் இருப்பவர் யார்? அமெரிக்கா இல்லை, அனைவரை விடவும் தூரத்தில் இருப்பவர் பாப் தாதா. ஒருவர் ஆகாரவதனத்திலிருந்து வருகிறார், ஒருவர் பரம்தாமத்திலிருந்து வருகிறார். ஆக அமெரிக்கா அதற்கு முன்னால் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆக இன்று தூரதேசி பாபா இந்த சாக்கார உலகின் தூரதேசி குழந்தைகளோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். போதை உள்ளது அல்லவா? இன்று நமக்காக பாப்தாதா வந்திருக்கிறார். பாரதவாசிகள் பாபாவினுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து பாப்தாதா விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் மகிழ்ச்சி அடைகிறார்? பாப்தாதா பார்த்திருக்கிறார், பாரதத்தில் பாபா வந்துள்ளார். அதனால் பாரதவாசிகளுக்கு இந்த போதை அதிகப்படியாக உள்ளது. ஆனால் இரட்டை வெளிநாட்டினர் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருந்தாலும் பிராமண கலாச்சாரத்திற்கு மாறிவிட்டுள்ளனர். அதனால் அவர்கள் மீது அதிகமான அன்பு உள்ளது. மாறிவிட்டீர்கள் தானே? இப்போது சங்கல்பம் வருவது இல்லை. இது பாரதத்தின் கலாச்சாரம், நமது கலாச்சாரமோ வேறு. இல்லை, இப்பொழுது பாப்தாதா முடிவில் பார்க்கிறார், அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக ஆகிவிட்டனர். எங்கே இருப்பவர்களாக இருந்தாலும் சாக்கார சரீரத்தினால் தேசம் வெவ்வேறாக இருந்தாலும் ஆத்மா பிராமண கலாச்சாரத்தினுடையதாக உள்ளது. மேலும் இரட்டை வெளிநாட்டினரின் ஒரு விஷயம் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எது என்று தெரியுமா? விரைவாக சேவையில் ஈடுபடுகின்றனர். இன்னும் சொல்லுங்கள், வேலையும் செய்கின்றனர், சேவையும் செய்கின்றனர். அதுபோல இந்தியாவிலும் செய்கிறார்கள். எது நடந்தாலும் உண்மையோடு தங்களது பலவீனத்தை சொல்லிவிடுகிறார்கள். ஒளிவு மறைவு இல்லாதவர்கள். இந்தியர்கள் ஒளிவு மறைவு அற்றவர்களாக இல்லையா? பாப்தாதா இதை பார்த்து இருக்கிறார். தூரத்தில் இருந்தாலும் பாபாவின் அன்பின் காரணத்தால் அன்பில் அநேகர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். பாரதத்திற்கோ பாக்கியம் இருக்கிறது. ஆனால் தூரத்தில் இருந்தாலும் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளார்கள். பாப்தாதா கேட்பாரானால் அன்பில் சதவிகிதம் உள்ளதா என்ன? பாபாவிடம் அன்பு என்ற பாடத்தில் சதவிகிதம் உள்ளதா? அன்பில் 100% என யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது, 100%. பாரதவாசிகள் கை உயர்த்தவில்லை. பாருங்கள் பாப்தாதா, பாருங்கள், பாரதத்திற்கோ அனைத்திலும் பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது. பாபா பாரதத்தில்தான் வருகிறார். இதில் பாபாவிற்கு அமெரிக்கா பிடிக்கவில்லை, ஆனால் பாரதம் பிடித்திருக்கிறது. இவர்கள் அமெரிக்காவின் காயத்ரி சகோதரி முன்னால் அமர்ந்துள்ளார். அதனால்
அமெரிக்காவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தூரத்தில் இருந்தாலும் அன்பு நன்றாக உள்ளது. பிரச்சனைகள் வரதான் செய்கின்றன. ஆனாலும் பாபா பாபா என சொல்லி அதை முடித்து விடுகின்றனர். அன்பில் பாப்தாதா தேர்ச்சி அடைய செய்து விட்டார். இப்போது எதில் தேர்ச்சி அடைய வேண்டும்? ஆக வேண்டும் தானே. இருக்கவும் செய்கிறது, ஆகவும் வேண்டும். ஆக இந்த சமயத்தின்படி பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையிடமும் மாற்றத்தின் சக்தியினுடைய சதவிகிதம் எப்படி? அன்பின் பாடத்தில் அனைவரும் கை உயர்த்தினீர்கள். அனைவரும் கை உயர்த்தினீர்கள் தானே. அவ்வளவு சுய மாற்றத்திற்கான தீவிர வேகம் உள்ளதா? இதில் பாதி கை உயர்த்துவீர்களா அல்லது முழுமையாக உயர்த்துவீர்களா? என்ன உயர்த்துவீர்கள்? மாற்றம் செய்கிறீர்கள். ஆனால் சமயம் பிடிக்கிறது. சமயத்தின் நெருக்கத்தின்படி அந்த மாதிரி தீவிரமாக வேண்டும். காகிதத்தின் மீது புள்ளி வைக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு நேரத்தில் முடிகிறது? எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? புள்ளி வைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? ஒரு வினாடி நேரம் கூட இல்லை. சரிதானே? ஆக அவ்வளவு தீவிர வேகம் உள்ளதா? இதில் கை உயர்த்த சொல்லட்டுமா? இதில் பாதி கையை உயர்த்துவீர்கள். சமயத்தின் வேகம் அதிகமாக உள்ளது. சுய மாற்றத்தின் சக்தி அந்த மாதிரி தீவிரமாக இருக்க வேண்டும். மேலும் எப்போது மாற்றம் என சொல்கிறீர்களோ, மாற்றத்திற்கு முன்னால் முதலில் சுயம் என்ற சொல்லை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். மாற்றம் இல்லை, சுயமாற்றம். பாப் தாதாவிற்கு நினைவு உள்ளது. குழந்தைகள் 1 வருடத்திற்காக உறுதிமொழி கொடுத்து இருந்தீர்கள். சம்ஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை கொண்டு வருவோம். நினைவு உள்ளதா? வருடத்தை கொண்டாடினீர்கள். சம்ஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். ஆக உலகத்தின் வேகமோ அதிகபட்சமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சம்ஸ்கார மாற்றத்தின் வேகம் அந்த அளவு வேகமாக உள்ளதா? அதே போல வெளிநாட்டின் சிறப்பு. பொதுவான வடிவத்தில் வெளிநாட்டினர் வேகமாக செல்கின்றனர், வேகப்படுத்துகின்றனர். எனவே பாபா கேட்கிறார், சம்ஸ்கார மாற்றத்தில் வேகமாக இருக்கிறீர்களா? ஆக பாப்தாதா சுயமாற்றத்தின் வேகத்தை இப்பொழுது தீவிரமானதாக பார்க்க விரும்புகிறார். அனைவரும் கேட்கிறீர்கள் இல்லையா? பாப்தாதா எதை விரும்புகிறார்? உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் தானே. அப்போது ஒருவர் மற்றவரிடம் கேட்கிறீர்கள், பாப்தாதா எதை விரும்புகிறார்? ஆக பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட வேண்டும். எப்படி காகிதத்தில் புள்ளி வைக்கிறீர்கள்? அதைவிடவும் வேகமாக மாற்றத்தில் எது யதார்த்தம் அல்லாததாக உள்ளதோ அதில் புள்ளி வைக்க வேண்டும். புள்ளி வைக்க வருகிறது தானே. ஆனால் சில நேரம் கேள்விக்குறியாகி விடுகிறது. புள்ளி வைக்கிறீர்கள், ஆனால் அது கேள்விக்குறியாகி விடுகிறது. இது ஏன்? இது என்ன? இது ஏன் என்ன? இது புள்ளியை கேள்விக்குறியாக மாற்றி விடுகிறது. பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார். ஏன் ஏன் என கேட்காதீர்கள். என்ன சொல்ல வேண்டும்? ஆஹா ஆஹா என சொல்ல வேண்டும். பறந்து விடுங்கள் அல்லது ஆஹா என்று சொல்லுங்கள். ஃப்ளை என்று கூறுங்கள். ஒய் என்று கூறாதீர்கள். ஒய் என கூறுவது சீக்கிரமாக வந்து விடுகிறது. எப்பொழுது ஏன் என்று வருகிறதோ அப்போது அதை ஆஹா ஆஹா என சொல்லுங்கள். யாராவது ஏதேனும் செய்தாலும் என்ன செய்தாலும் ஆஹா நாடகம். இவர் ஏன் செய்கிறார்? இவர் ஏன் சொல்கிறார்? இவர் செய்தால் நான் செய்கிறேன் என்று அல்ல. இப்பொழுது பாப்தாதா பார்த்தார், அதை சொல்லட்டுமா? மாற்றம் செய்ய வேண்டும் தானே. ஆக இப்போதைய முடிவில் வெளிநாடுகளில் என்றாலும் சரி, இந்தியாவில் என்றாலும் சரி, 2 பக்கமும் ஒரு விஷயத்தில் அலை உள்ளது. அது என்ன? இது நடந்தாக வேண்டும், இது கிடைத்தாக வேண்டும். நான் என்ன யோசிக்கிறேனோ சொல்கின்றேனோ அது நடந்தாக வேண்டும். சங்கல்பத்தில் கூட இந்த வேண்டும் வேண்டும் என்பது இருந்தால் அது வீண் சிந்தனையாகும். அது சிறந்தவராக ஆகவிடாது. பாப்தாதா
அனைவரின் சிறந்தவற்றின் சார்ட்டை சிறிது நேரம் குறிப்பெடுத்தார், சோதித்தார். பாப்தாதாவிடமோ சக்திசாலியான இயக்கம் உள்ளதல்லவா? உங்களிடம் உள்ளது போன்ற கணினி இல்லை. உங்கள் கணினியோ தவறாகவும் காண்பிக்கும். ஆனால் பாப்தாதாவிடம் சக்திசாலியான இயக்கம் மிகவும் வேகமானது. ஆக பாப்தாதா பார்த்தார், பெரும்பாலானவர்களுக்கு வீண் சிந்தனைகள் நாள் முழுவதும் நடைபெறுகின்றன. என்ன நடக்கிறது என்றால், இந்த வீண் எண்ணங்களின் எடை அதிகமாக ஆகிவிடுகிறது மற்றும் சிறந்த எண்ணங்களின் எடை குறைந்து விடுகிறது. ஆக இடையிடையே நடைபெறும் இந்த வீண் எண்ணங்கள் புத்தியை பாரமாக ஆக்கிவிடுகின்றன, முயற்சியை பாரமாக ஆக்கிவிடுகின்றன. சுமை இருக்கிறது இல்லையா, அது தன் பக்கமாக கவர்ந்திழுத்து விடுகிறது. எனவே சுபமான சங்கல்பம் சுய முன்னேற்றத்திற்கான லிப்ட், ஏணிப்படியும் இல்லை, அது லிப்ட். அது குறைந்த காரணத்தால் உழைப்பு என்ற ஏணிப்படியை ஏற வேண்டியதாக உள்ளது. 2 சொற்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். வீணானவற்றை முடித்து விடுவதற்காக அமிர்த வேளை துவங்கி இரவு வரை 2 சொற்கள் சங்கல்பத்தில், பேச்சில் மற்றும் கர்மத்தில், காரியத்தில் கொண்டு வாருங்கள், நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அந்த 2 சொற்கள் ஸ்வமான் மற்றும் சம்மான், மதிப்பளிப்பது. சுயமரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் மதிப்பளிக்க வேண்டும். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். சுயமரியாதையில் இருக்க வேண்டும். 2க்கும் சமநிலை இருக்க வேண்டும். சில நேரம் சுயமரியாதையில் இருந்து சில நேரம் மரியாதை கொடுப்பதில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. யாராவது மரியாதை கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று அல்ல. நான் வள்ளலாக வேண்டும். சிவசக்தி, பாண்டவ சேனை, வள்ளலின் குழந்தைகள் வள்ளல்கள். அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்றால் அது வியாபாரமாக ஆகிவிடுகிறது. வள்ளல் இல்லை. ஆக நீங்கள் வியாபாரியா அல்லது வள்ளலா? வள்ளல் ஒருபோதும் யாசிப்பவராக ஆக மாட்டார். தனது உள்ளுணர்வு மற்றும் பார்வையில் இதே லட்சியம் வையுங்கள். நான் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காகவும், அதாவது அனைவருக்காகவும், அஞ்ஞானியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானிகளுக்காக பிறகும் கூட சுபபாவனை வைக்கிறீர்கள். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்காக தங்களுக்குள் ஒவ்வொரு சமயம் சுபபாவனை, சுப விருப்பம் இருக்க வேண்டும். உள்ளுணர்வு அவ்வாறு உருவாக வேண்டும். பார்வை அந்த மாதிரி ஆகிவிட வேண்டும். பார்வையில் ஸ்தூல பிந்தி உள்ளது என்றால் எப்போதாவது பிந்தி மறைந்து விடுகிறதா என்ன? கண்களில் இருந்து பிந்தி மறைந்து விடுமானால் என்னவாகிவிடும் பார்க்க முடியுமா? ஆக கண்களில் எப்படி கருவிழி உள்ளதோ அதுபோல ஆத்மா அல்லது பாபா புள்ளி கண்களில் நிறைந்திருக்க வேண்டும். எப்படி? பார்க்கக்கூடிய கருமணி ஒரு பொழுதும் மறைவது இல்லை. அதுபோல ஆத்மா அல்லது பாபாவின் நினைவின் பிந்தி உள்ளுணர்வில் இருந்து, பார்வையில் இருந்து மறையக்கூடாது. தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே எப்படி பாபாவின் பார்வை மற்றும் உள்ளுணர்வில் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் சுயமரியாதை உள்ளது, மதிப்புள்ளது, அதே போல தனது பார்வை உள்ளுணர்வில் சுயமரியாதை, மரியாதை கொடுப்பதால் மனதில் என்ன வருகிறதோ, அதாவது இவர் மாறிவிட வேண்டும், இதை செய்யக்கூடாது, இவர் இப்படி இருக்க வேண்டும், அது கல்வி போதனையால் நடைபெறாது. ஏனென்றால் மரியாதை கொடுப்பீர்கள் என்றால் மனதில் என்ன சங்கல்பம் உள்ளதோ, இது நடக்கட்டும், இவர் மாறட்டும், இவர் இப்படி செய்யட்டும் என்றால் அவர் செய்ய துவங்கி விடுவார். உள்ளுணர்வினால் மாறுவார், சொல்வதால் மாறமாட்டார். ஆக
என்ன செய்வீர்கள்? சுயமரியாதை மற்றும் மதிப்பு இரண்டும் நினைவிருக்கும் தானே? அல்லது சுயமரியாதை மட்டும் நினைவிருக்குமா? மரியாதை கொடுப்பது என்றால் மதிப்பை பெறுவது, யாருக்காவது மதிப்பளிப்பது என்றால் மதிப்பிற்குரியவராக ஆவது என புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக அன்பின் அடையாளம் மற்றவர்களின் குறையை தன் சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலம் மாற்றம் செய்ய வேண்டும். பாப்தாதா இப்பொழுது கடைசி செய்தியும் அனுப்பியுள்ளார். தற்போதைய சமயத்தில் தனது சொரூபத்தை இரக்கம் நிறைந்ததாக ஆக்குங்கள். கடைசி பிறவியிலும் கூட உங்களுடைய ஜட சித்திரங்கள் இரக்கமுள்ளவையாகி பக்தர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றன. சித்திரங்கள் இவ்வளவு இரக்கத்துடன் இருக்கும் பொழுது சைத்தன்யத்தில் என்ன நடக்கும்? சைத்தன்யமோ இரக்கத்தின் சுரங்கம், இரக்கத்தின் சுரங்கமாகி விடுங்கள். யார் வந்தாலும் இரக்கம் கொள்ள வேண்டும். இதுதான் அன்பின் அடையாளம். செய்ய வேண்டும் தானே? அல்லது வெறுமனே கேட்க வேண்டுமா? செய்தே ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும். ஆக பாப்தாதா என்ன விரும்புகிறார்? இதற்கான பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கேள்வி கேட்கிறார்கள் தானே? எனவே பாப்தாதா அதற்கான பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தற்போதைய சமயம் சேவையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டுள்ளது. பாரதத்திலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, பாப்தாதா விரும்புவது அந்த மாதிரி யாராவது நிமித்த ஆத்மாவை உருவாக்குங்கள். ஏதேனும் விசேஷமான காரியம் செய்து காட்ட வேண்டும். அந்த மாதிரி யாராவது சகயோகி ஆக வேண்டும். இதுவரை என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்து காட்ட வேண்டும். அநேக நிகழ்ச்சிகளை செய்துள்ளீர்கள். எங்கெல்லாம் நிகழ்ச்சிகளை செய்து இருக்கிறீர்களோ அந்த நிகழ்ச்சிகள் அனைத்திற்காகவும் பாப்தாதா பக்கத்தில் இருந்து வாழ்த்துக்களை கொடுக்கிறார். இப்பொழுது வேறு ஏதேனும் புதுமையை காட்டுங்கள். அது உங்கள் பக்கமிருந்து உங்களுக்கு சமமாக பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். பரமாத்மாவின் படிப்பு என்பது அவர்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். பாபா பாபா என்ற வார்த்தை மனதில் இருந்து வெளிப்பட வேண்டும். சகயோகி ஆகின்றனர். ஆனால் இப்போது இந்த ஒரு விஷயம் மீதம் உள்ளது. இந்த ஒருவர்தான் இந்த ஒருவர்தான் என்ற சப்தம் பரவ வேண்டும். பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், செய்ய முடியும் என்று இதுவரை வந்துள்ளனர். ஆனால் இது ஒன்றுதான் மற்றும் பரமாத்ம ஞானம். பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய பயமற்றவர். நீங்கள் சொல்கிறீர்கள் பரமாத்மா காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்ல வேண்டும், எந்த பரமாத்ம தந்தையை அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஞானம் இது. இப்போது இந்த அனுபவத்தை செய்வியுங்கள். எப்படி உங்கள் மனதில் ஒவ்வொரு சமயமும் என்ன உள்ளது? பாபா பாபா பாபா. இது போல ஏதேனும் குழு வெளிப்பட வேண்டும். நன்றாக உள்ளது, இவர்களால் செய்ய முடியும். இதுவரை சரிதான், மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் கடைசி மாற்றம் ஒருவர் ஒருவர் ஒருவர். இது எப்போது நடக்கும் என்றால் பிராமண பரிவாரம் ஒரே சீரான நிலை உள்ளவர்களாக ஆகும்போது. இப்போது நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரே சமநிலையின் நிலை ஒருவரை வெளிப்படுத்தும். சரிதானே? ஆக இரட்டை வெளிநாட்டினர் உதாரணமாகுங்கள். மரியாதை கொடுப்பதில், சுயமரியாதையில் இருப்பதில் உதாரணமாகுங்கள். நம்பர் பெற்றுக்கொள்ளுங்கள். நாலாபுரமும் எப்படி மோகத்தை வென்ற பரிவாரத்தின் உதாரணம் சொல்கிறார்கள் அல்லவா? அதில் சேவகனும் வேலைக்காரனும் அனைவருமே மோகத்தை வென்றவர்கள். அதே போல எங்கே சென்றாலும், அமெரிக்கா சென்றாலும், ஆஸ்திரேலியா
ஆஸ்திரேலியா சென்றாலும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒரே சீரான ஒரே வழி சுயமரியாதையில் இருப்பவர்கள், மரியாதை கொடுப்பவர்கள். இதில் நம்பர் பெறுங்கள். பெற முடியுமா? நாலாபுறமும் உள்ள பாபாவின் கண்களில் நிறைந்துள்ள கண்களின் மணிகளான குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் பாக்கியத்தின் நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் பாக்கியவான் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் சுயமரியாதை மற்றும் மரியாதையும் கூடவே வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் முயற்சியை தீவிரமாக வேகப்படுத்தும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் வணக்கங்கள். வரதானம்: உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய, அனைவரிடமும் விலகிய அன்பான மோகமற்றவர் ஆகுக. விளக்கம்: தினந்தோறும் அமிர்த வேளையில் அனைத்து சம்பந்தங்களின் சுகத்தை பாப்தாதாவிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள். அனைத்து சுகங்களின் அதிகாரியாகி மற்றவர்களையும் ஆக்குங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சாக்கார துணை நினைவிற்கு வரக்கூடாது, பாபாவின் நினைவு வர வேண்டும். ஏனென்றால் உண்மையான நண்பராக பாபா இருக்கிறார். உண்மையான துணைவரின் துணையை பெற்றுக் கொள்வீர்களானால் சுலபமாகவே அனைவரிடமிருந்தும் விலகியவராக மற்றும் அன்பானவராகவும் ஆகிவிடுவீர்கள். யார் அனைத்து சம்பந்தங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் சகஜமாகவே மோகமற்றவராக ஆகிவிடுவார்கள். அவருக்கு எந்த பக்கமும் பற்றுதல் இல்லை, அதாவது வளைந்து கொடுத்தல் இருப்பது இல்லை. எனவே மாயையிடம் தோல்வி ஏற்பட முடியாது. ஸ்லோகன்: மாயையை பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு 3 காலங்களை உணர்ந்தவர் மற்றும் திரிநேத்ரி ஆகுங்கள். அப்போது வெற்றியாளர் ஆவீர்கள். அவ்யக்த சமிஞ்சை: சத்தியத்தன்மை மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உண்மையின் அடையாளம் பண்பாடு. நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள். உண்மையின் சக்தி உங்களிடம் உள்ளது என்றால் பண்பாட்டை ஒருபொழுதும் விடாதீர்கள். உண்மையை நிரூபியுங்கள், ஆனால் அதை பண்பாடுடன் செய்யுங்கள். பண்பாட்டை விட்டுவிட்டு பண்பாடற்ற முறையில் வந்து உண்மையை நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் உண்மை நிரூபணமாகாது. பண்பாடற்ற நிலையின் அடையாளமாவது பிடிவாதம் மற்றும் பண்பாட்டின் அடையாளம் பணிவு. உண்மையை நிரூபிப்பவர் எப்பொழுதும் தாம் பணிவாக இருந்து பண்பாட்டின் அடிப்படையில் காரியங்களை ஓம் சாந்தி.